வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட சென்சார் ரிப்போர்ட்டை பற்றியும், இந்த படக்குழு வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் முறையிட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம பொங்கல் ஷோஸ்லாம் ஜனவரி 9ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா இருந்தது. ஆனால் இந்த படத்தோட சென்சார் ரிப்போர்ட் இது வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆகலை. இதனால வந்து இந்த படக்குழு வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. இந்த கேஸ் படி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட் முடித்தோடனே இந்த படத்தை வந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியே வந்து சென்சார் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம். அவங்க வந்து சில வயலட் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லி சொன்னாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு அடுத்த 20ஆம் தேதி 21ஆம் தேதியே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ஆனால் இன்னும் 10 நாள் ஆகியும் வந்து அந்த சென்சார் ரிப்போர்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து ரிலீஸ் ஆகலை. குறிப்பாக சென்சார் ரிப்போர்ட்லேருந்து அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே தராமல் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் முறையிட்டு இந்த சென்சார் ரிப்போர்ட்டை வாங்கி தரும்படி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால வந்து நிறைய வந்து கான்ட்ரவர்சிலாம் இருந்தது. எங்களால் புக்கிங்கும் ஓப்பன் பண்ண முடியல. சில தேட்டர்ஸில் வந்து இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. இதனால் பல கோடி வந்து நஷ்டமாகும். 500 கோடிக்கு மேலே வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து வசூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க வந்து அந்த கேஸ் படி அவங்க கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அது திடீர்னு வந்து அந்த நீதிபதி வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் என்னன்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்ட எனக்கே பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய தேட்டரில் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஓப்பனும் பண்ணிட்டாங்க. குறிப்பாக ரோகிணி அதேமாதிரி ஓவர்சீஸ்லலாம் நம்ம சொல்லியிருந்தோம் 20 கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வந்து ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கு, இந்த படம் வந்து வேறு லெவலில் கலெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ 9ஆம் தேதி இல்லாமல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் அந்த மொதல் நாளோடதை எப்படி வந்து அவங்க ரீடைன் பண்ணுவாங்க, எப்படி வந்து அடுத்தடுத்த ஷோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில தேட்டர்கள்லாம் இன்னும் புக்கிங்கே ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. புக் பண்ண தேட்டர்கள்லாம் நிறையா வந்து கான்ட்ரவர்சி எழும். இந்த கேஸை வந்து நாளைக்கு வந்து திருப்பியும் வந்து பரிந்துரைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு நல்ல முடிவு வந்து நம்ம கண்டிப்பாக வரும்னு நம்புவோம். நம்ம தளபதி காவலன் படத்துலேருந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் பாலிடிக்ஸ்க்கு போனனால ரொம்பவே வந்து அவர் ரிலீஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம பராசக்தி வந்து இப்போ தான் கொடுத்தாங்க சென்சார் ரிப்போர்ட்டுக்கு. அவங்களுக்கு சென்சார் ரிப்போர்ட் வந்துருச்சு, யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்குற அந்த கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட்டுக்கு உடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் கமர்ஷியல் எலிமெண்ட்டோட வர ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியலை. எல்லாத்துக்கும் பாலிடிக்ஸ் பின்னாடி இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகிருமா? நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி வந்து இந்த இப்போ சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அது சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.